சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன். சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில் செல்போனில் அழைப்பு வர எடுத்து ஹலோ என்றேன். மாலா அக்கா, நான் தான் கார்த்திக் பேசுறேன். என்ன கார்த்திக், 2 வருஷமாச்சு உன் குரல கேட்டு. எங்கே தான் போயிட்டீங்க? கார்குழலி எப்படி இருக்கா? குழந்தை பாவனா எப்படி இருக்கா? அக்கா, எதிர்முனையில் குரல் தேய்ந்து கரைந்தது. சொல்லு கார்த்திக், என்ன தயக்கம்? இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். அக்கா, கார்குழலியை அடையார் கேஞ்சர் இன்ஸ்டியூட்ல சேர்த்திருக்கேன். இன்றைக்கு மதியம் 12 மணிக்கு அவளுக்கு ஆபரேஷன். என்னத்துக்கு? என் குரலில் பதற்றம். அவளுக்கு கேஞ்சர். என்ன? என் குரலில் இப்போது அதிர்ச்சியும் சேர்ந்து கொண்டது. அவளுக்கு 2 வருஷமாவே பிரச்சனைதான். மருந்து, மாத்திரை, ஊசி, கதிர்வீச்சு சிகிச்சைன்னு எதிலும் சரிப்படாம இப்போ ஆபரேஷன் தான் முடிவாயிடுச்சு. நாங்க சென்னைக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. எல்.பி. ரோட்டில் இருக்கிற வீட்டுல தங்கியிருக்கோம். 2 நாளைக்கு முன்னதான் ஆபரேஷனுக்கு டேட் கிடைச்சுது. முதல்ல ரூமை காலி பண்ணிட்டு இங்கே வந்துடு கார்த்திக். பாவனா எங்கே? அவ எங்க அம்மாவோட மும்பையில இருக்கா. இப்ப அவளுக்கு பரீட்சை நேரம். 1 வாரம் ஆச்சுங்கரே. எங்களுக்கு ஒரு தகவலும் தெரிவிக்கலையே. இது நியாயமா? என் குரலில் கடுங்கோபம். அக்கா, அவ பிடிவாதம்தான் உங்களுக்கே தெரியுமே. தனக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ நினைக்கிறா. நான் தான் மனசு கேட்காம ஆவறது ஆவட்டும்னு சொல்லிட்டேன். அங்கிளுக்கு சொல்லிடுங்க. சரி சரி, நான் சொல்லிக்கறேன். நீ ஹாஸ்பிட்டல்ல அவள கவனிச்சுக்க. நாங்க சாயந்திரம் வந்து பார்க்கிறோம். அடுத்த நொடியில் சுதாகருக்கு போன் பண்ணினேன். விஷயத்தை சொன்னேன். தனது ஒரே தங்கைக்கு இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து பெரிதும் அதிர்ச்சி அடைந்தார். சீக்கிரமே வீட்டுக்கு வந்துவிடுவதாக கூறினார். கேரட்டை கழுவ சமையலறை குழாயை திறந்தேன். தண்ணீரில் கேரட்டுகளை குளிப்பாட்டிவிட்டு சிங்க் வழியாக பைப்பில் வெளியேறி கொண்டிருந்தது. என் நினைவுகளும் மெல்ல மெல்ல பின்னோக்கிச் சென்றன. 6 ஆண்டுகளுக்கு முன் சென்னை மாநில கல்லூரியில் நானும் சுதாகரும் எம்எஸ்டி படித்துக் கொண்டிருந்தோம். ஒரே வகுப்பு. இருவர் தினமும் தோட்ட வேலை செய்தோம். அன்று கல்லூரி முடிந்தவுடன் ஹீரோ ஹோண்டாவை தள்ளியவாறே வந்த சுதாகர், வண்டியில் ஏறு என்றார். எங்கே? குயின் மேரிக்கு. எதற்கு? அங்கே பேசி படிக்கிற என் தங்கை கார்குழலியை உனக்கு அறிமுகப்படுத்த போறேன் என்றார். சுதாகர் சொன்னதை மீற முடியவில்லை. கல்லூரியிலிருந்து ஒரு பெண் நேராக சுதாகரை நோக்கி வந்தாள். வா கார்குழலி, மீட் மை ஃப்ரெண்ட், அதாவது உன் வருங்கால அண்ணியை என்றார் சுதாகர் உற்சாகமாக. இவள்தான் கார்குழலியா? பெயருக்கேற்ப நீண்ட கூந்தல் அவளுக்கு. சடை பின்னியிருந்தாள். அண்ணா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா திடுதிடுப்புன்னு இவங்களை எனக்கு அறிமுகப்படுவீங்க? இது மட்டுமல்ல, இன்னும் ஃபியூ டேஸ்ல அம்மா கிட்டே அறிமுகப்படுத்த போறேன். சுதாகரின் குரலில் இருந்த உறுதியை கண்டு கார்குழலி அவரையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கு கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் இறுக்கமான சூழ்நிலையை தவிர்க்க கார்குழலியை பார்த்து புன்னகைத்தேன். பதிலுக்கு அவளிடம் அத்தகைய புன்னகையை எதிர்பார்க்க முடியவில்லை. மாறாக கோபமாக பார்த்தாள். அதில் ஓர் ஏளனம் தெரிந்தது. காரணம், எனக்கு கார்குழலியை போல் அடர்த்தியான, கருண்ட, நீண்ட கூந்தல் கிடையாது. இருவரும் எனக்கு பை சொல்லிவிட்டு பைக்கில் கிளம்பினர். அன்று சுதாகர் நான் தங்கியுள்ள லேடீஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே இருந்து செல்லில் அழைப்பு விடுத்தார். என்னை அழைத்து கொண்டு நேரே அவங்க வீட்டுக்கு சென்றார். கார்குழலிக்கு என்னை பார்த்ததும் மைல்டு ஷாக். பின்னர் சமாளித்து கொண்டு ஹாய் என்றாள் உலர்ந்த உதடுகளுடன். உள்ளே நுழைந்தோம். சுதாகர் கை காட்ட உள்ளே சோபாவில் அமர்ந்தேன். இதோ வந்துடறேன். எதிர்ப்புற அறைக்கு சுதாகர் நுழைந்தார். அப்போது பக்கவாட்டு அறையில் இருந்து கார்குழலியின் கரகரத்த குரல். மம்மி, உன் புள்ள பண்ணியிருக்கிற காரியத்தை பார்த்தியா? வந்திருக்கிறது அவனோட மனைவியாம். உனக்கு அறிமுகப்படுத்த அழைச்சிட்டு வந்திருக்கான். காதலுக்கு கண்ணில்லைங்கிறதை உன் புள்ள நிரூபிச்சுட்டான். அவள வந்து பார். அவளும் அவ தலைமுடியும். இந்த வயசுல உனக்கு இருக்கிற தலைமுடியின் நீளம் அடர்த்தில பாதி கூட அவளுக்கு கிடையாது. வந்து பார். உள்ளே இருந்து நன்றாக கேட்கும்படியாக வந்து விழுந்த அந்த வார்த்தைகள் என்னை கஷ்டப்படுத்தியது. இருப்பினும் என்னை சமாதானப்படுத்தினார். இந்நிலையில் ஒரு வழியாக திருமணம் நடந்தேறியது. அன்று மாலை
அலுவலகத்திலிருந்து வந்த சுதாகர் கையில் பூச்சரங்கள் அடங்கிய பொட்டலம். என்னை பார்த்து பொட்டலத்தை பிரித்தார். ஒரு 10 முழம் மல்லி. அடர்த்தியாக கட்டப்பட்டு அழகாக இருந்தது. அதன் வாசம் அறை முழுக்க பரவி சுவாசத்துக்கு இனிமை கூட்டியது. நான் அந்த பூச்சரத்தை சுதாகரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள எங்கிருந்தோ வந்த பருந்து கோழியை கொத்திச் செல்வது போல கார்குழலி விருட்டென வந்தாள். அடுத்த நொடி அவள் கையில் மல்லிச் சரம். அண்ணா, மல்லி சரம் சூப்பர். ஆனா குருவி தலையில பனங்காய் வச்சா தாங்குமா? அதனால அன்னிக்கு அரை முழமே போதுமே என்றவாறே அரை முழம் பூவை பல்லினாலேயே கட் செய்து மீதி 9.5 முழத்துடன் உள்ளே மறைந்தாள். சுதாகர் கஷ்டமாக என்னை பார்த்தார். நான் இயல்பாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். போகட்டும் விடுங்க, கார்குழலி சொல்றதுல தப்பில்லை. அவ கூந்தலுக்கு இந்த 10 முழம் கூட பத்தாது. எனக்கு இந்த அரை முழமே நிறைவாத்தான் இருக்கும். எனது பேச்சு சுதாகருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். யூ ஆர் கிரேட் என்று சொல்லியவாறே என்னை பார்த்தார். திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகும் வரை கார்குழலி தன் வார்த்தைகளால் என்னை கஷ்டப்படுத்து சந்தோஷம் அடைந்தாள். நாங்களும் தினமும் தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடித்தோம். இதற்கிடையே அடுத்த 6 மாதத்தில் எனக்கு கண்ணன் பிறந்தான். குழந்தையை பார்க்க மும்பையில் இருந்து கார்குழலி தனது கணவர் கார்த்திக்குடன் வந்தாள். குழந்தையை பார்த்து பூரிக்க வேண்டிய கார்குழலியின் முகம் வாடியது. மறுகணம் போலி புன்னகையோடு, அண்ணி, இது உங்களுக்கு பிறந்த குழந்தையான்னு நம்பவே முடியலை. தலை நிறைய கருன்னு முடியோடு இருக்கே. அண்ணனுக்கு அடர்த்தியான தலைமுடியாச்சே, அதான் குழந்தை தப்பிச்சுடுச்சு. இல்லைன்னா மொட்டை தலையாத்தான் பொறந்திருக்கும் என்றாள். மீண்டும் நிறைய தோட்ட வேலைகள். தினம் கஷ்டப்பட்டு தோட்ட வேலை செய்தோம். 2 ஆண்டுகள் கழிந்தன. உலகிற்கு ஒரு புது வரவு. கார்குழலிக்கு பெண் மகவு. சுதாகருடன் நர்சிங் ஹோம் சென்றேன். கார்குழலியை பார்த்தும் திடுக்கிட்டேன். நிறைய அழுதிருப்பாள் போல. தண்ணீரில் முக்கிய பண் போல முகம் வீங்கி இருந்தது. அவளருகே தொட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையை கண்டேன். 3 கிலோவுக்கு மேல் இருக்கும். நல்ல சிவப்பு. ஆனால் மண்டையில் 4 முடி கூட இல்லாமல் மொட்டையாக இருந்தது. ஓ, கார்குழலி இதனால்தான் அழுதிருப்பாள் போலிருக்கிறது. என்னம்மா, பிள்ளை பெத்த உடம்பு. இப்படி விசனப்பட்டு கிடக்கலாமா? சில குழந்தைகள் இப்படித்தான் பொறக்கும். வளர வளர தலைமுடியும் வளர்ந்துடும். எனது மாமியார் அவளருகே அமர்ந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். அதன்பின் 2 வருடங்கள் சென்றிருக்கும். அன்று எங்களுக்கு ஓர் அதிர்ச்சி. இழப்பு, பேரிழப்பு. மாரடைப்பால் எனது மாமியார் காலமானார். மும்பையில் இருந்து பிளைட் பிடித்து பறந்து வந்தாள் கார்குழலி. அம்மா என்று பெருங்குரல் எடுத்து சவம் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மீது விழுந்து கதறினாள். உடன் அவளது கணவர் கார்த்திக். குழந்தை ஸ்னேகா என்னவென்று புரியாமல் மலங்க பார்த்து கொண்டிருந்தாள். 6 மாத குழந்தையாக சென்ற சினேகாவை இப்போது 2.5 வயதில் பார்க்கிறேன். அப்போது அங்கு வந்தான் என் குழந்தை கண்ணன். வர்றியா, விளையாடலாம் என்றான் ஸ்னேகாவை பார்த்து. நீண்ட நாள் பழக்கம்போல சினேகா அவனுடன் விளையாடச் சென்றாள். சவ ஊர்வலம் புறப்பட்டதும் வீட்டிலிருந்த பெண்கள் குழந்தைகள் தலைமுழுக ஆரம்பித்தோம். அப்போதுதான் நின்றிருந்த ஸ்னேகாவை பார்த்தேன். அவள் தலை மொட்டை அடித்தது போல இருந்தது. என்னவென்று கார்குழலியை கேட்டேன். என்ன ஏழ்வோ, அந்த பொண்ணுக்கு தலைமுடியே சரியா வளரலே என்றாள். ட்ரீட்மெண்ட் எடுத்தியா? எல்லாம் 1000 கொட்டி அழுதாச்சு என்றாள். மேலும் நான் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. துக்கத்தின் சுமையிலும் 16 நாள்கள் ஊர்ந்து தேய்ந்தன. அன்று மும்பைக்கு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்தாள் கார்குழலி. வெளியே குழந்தைகளின் சப்தம். மொட்டை. சினேகா மொட்டை. இல்ல நீந்தான். இல்லையே நீதான் மொட்டை. முற்றுப்புள்ளி. கார்குழலிக்கு வந்ததே ஆத்திரம். குழந்தை என்றும் பாராமல் கண்ணனின் முதுகில் ஓங்கி அறைந்தாள். அடிபட்ட கண்ணன் அழுதபடி வந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுதாகர் பொறுமை இழந்தார். என்ன கார்குழலி, கண்ணன் ஒரு குழந்தைன்னு உனக்கு தோணலையா? முற்றுப்புள்ளி. இப்ப உனக்கு உன் குழந்தைதான் முக்கியமா போச்சு. அம்மாவும் போயிட்டா. இனி எனக்கு ஆதரவா பேச யாரு இருக்காங்கற தைரியம் வந்துடுச்சு. இனி எனக்கு இந்த வீட்டில என்ன வேலை? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. அழுகையுமாக புலம்ப ஆரம்பித்தாள் கார்குழலி. எங்கள் சமாதானமெல்லாம் வேலைக்கு ஆகவில்லை. அப்படியே அன்று மும்பைக்கு போனவள்தான். கடந்த 2 வருஷமா எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ளவில்லை. இப்போது அடையாறு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறதா தகவல். 13ஆம் நம்பர் ஸ்பெஷல் வார்டு. உள்ளே நுழைந்து விழிகளால் வலைவீசினோம்.
அங்கே ஓர் இடத்தில் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். நேரே அங்கு சென்றோம். அது யார்? கார்குழலியா? அடையாளம் தெரியவில்லை. நல்ல நிறத்துடன் இருந்த கார்குழலி. நோய் கொடுமையால் தன்னிறமிழந்து இருந்தாள். கண்களை மூடி இருந்தாள். கார்குழலியின் தற்போதைய நிலைமையை பார்த்ததும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சுரேந்தர் கைக்குட்டையை எடுத்தார். முகத்தை துடைத்து கொள்ளும் சாக்கில் தன் வேதனையை அடக்க முயன்றார். நான் கார்குழலி அருகே இருந்த ஸ்டூலில் அமர்ந்து அவள் நெற்றியில் விபூதி குங்குமத்தை வைத்தேன். பிறகு அர்ச்சகர் கொடுத்த அம்மன் பூக்களில் ஒன்றை எடுத்து அவள் கூந்தலில் செருக நினைத்து தலையை மூடியிருந்த துணியை விலக்கினேன். அப்படியே அதிர்ச்சியில் பின்வாங்கினேன். அவள் தலை மழமழவென வழுக்கை விழுந்தது போல் இருந்தது. என்ன கார்த்திக், இது ஆபரேஷன் தானே? அதுக்கு போய் தலையை ஏன் மொட்டை அடிச்சாங்க? இல்லக்கா, கேன்சருக்கு கதிர்வீச்சு சிகிச்சை தரும்போது தலைமுடியெல்லாம் இப்படித்தான் கொட்டிடுமாம். மேலும் அதிர்ச்சியில் மூழ்கினேன். இருவரும் கண்களை துடைத்து கொண்டு கலங்கி நின்றோம். என்ன இது? ஆறுதலும் தைரியமும் சொல்ல வந்த நீங்களே இப்படி மனம் உடைஞ்சு போனா நான் என்ன பண்றது? கார்த்திக் குரலில் நியாயமான கோபம் வெளிப்பட்டது. கார்குழலி கண் திறந்தாள். எங்கள் இருவரையும் பார்த்ததும் அவள் வேதனை அதிகரித்திருக்க கூடும். மீண்டும் கண்களை மூடினாள். மூடிய விழிகளுக்குள் இருந்து கண்ணீர் கசிந்து வந்தன. நான் ஆதரவாக அவள் கையை பிடித்து கொண்டேன். அண்ணி, கார்குழலி அழைத்தாள். என்னம்மா, நீங்க கொஞ்சம் திரும்பி உட்காருங்க. எனது மெலிந்த கூந்தலை அவள் பார்த்தாள். அண்ணி, நீங்க இப்ப ரொம்ப அழகு என்றாள். என்னால் இப்போது அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அண்ணி, எனக்காக நீங்க அண்ணனை தோட்ட வேலை செய்ய சொல்லுங்க. என்னோட குகையில் சுண்ணாம்பு அடிக்க சொல்லுங்க. இது தான் என்னோட கடைசி ஆசை. எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.